லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகும்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா அண்ட், ஆர், நாட், 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க நிறைய இடத்துல நிறைய கண்டிஷன் செக் பண்ணணும்னு நினைப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஓட்டர் ஐடி ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, உங்ககிட்ட ஒரு கோட் எழுதி தர சொல்றாங்க. ஸோ ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா 2 கண்டிஷன் வைக்கிறீங்க. என்னென்ன அப்படின்னா, அவனுக்கு வயசு 18 ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் அவன் இந்தியன் சிட்டிசன் தானா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஸோ இது 2மே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவனால ஓட்டு போட முடியும். 2ல ஏதாச்சும் 1 சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அவனால ஓட்டு போட முடியாது. இதுக்கு கோடு எழுத சொல்றாங்க. ஸோ நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட் ஏஜ் ஆஃப் பர்சன் ஈக்குவல் டு 18 வைக்கிறேன். அடுத்து பூலியன், இங்க போயிட்டு இந்தியன் சிட்டிசன் ஈக்குவல் டு ட்ரூன்னு வைக்கிறேன். ஸோ பூலியன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 வேல்யூ வச்சுக்கிறேன். ஒரு பர்சனுக்கு ஏஜ் 18, அவன் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்றதுக்கு பூலியன் டேட்டா டைப்ல ட்ரூன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ட்ரூவா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ நான் பிரிண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் பர்சன் என்னன்னு பார்க்குறேன். ஏஜ் ஆஃப் பர்சன் ஈக்குவல் டு 18 அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஈக்குவல் டு ட்ரூவான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அண்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன், அண்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன். அண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவா இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்பதான் ஹோல் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு கொடுக்கும். இப்ப பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ட்ரூன்னு வருது. ஏன்னா ஏஜ் 18 கரெக்ட், இந்தியன் சிட்டிசன் ட்ரூ கரெக்ட், அப்போ ட்ரூன்னு வருது. சப்போஸ் ஏஜ் போயிட்டு நான் 17ன்னு வைக்கிறேன், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ். ஏன்னா ஏஜ் 17 தான் இருக்கு, ஆனா எனக்கு 18 இருக்கணும், 17 தான் இருக்கு, அப்போ என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி இதை 18 வச்சுட்டு இங்க போயிட்டு ஃபால்ஸ் வச்சிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, 18 வயசு ஆயிடுச்சு கரெக்ட், ஆனா நீ இந்தியன் சிட்டிசனா இல்ல, நீ இந்தியன் சிட்டிசனே இல்ல, அப்போ 18 வயசு ஆனா என்ன, ஆகலன்னா என்ன, உன்னால ஓட்டு போட முடியாது. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓட்டு போடணும் அலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அண்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆர் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆரோட சிம்பிள், 2 ஸ்டேட் கோடு. ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்னு இங்கிட்டு ட்ரூவா இருந்தா மொத்தமா ட்ரூவா ஆயிரும், இல்ல இங்கிட்டு ட்ரூவா இருந்தா மொத்தமா ட்ரூ ஆயிரும். 2மே ஃபால்ஸ் இருந்தா மொத்தமா ஃபால்ஸ் ஆயிரும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அண்டு பண்ணும்போது ரைட் சைடும் ட்ரூவா இருக்கணும், லெஃப்ட் சைடும் ட்ரூவா இருக்கணும், அப்ப மட்டும்தான் அண்டு ட்ரூ ஆகும். ஆர் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலே மொத்தமா ட்ரூ ஆயிரும். ஸோ ஒன்னு இது ட்ரூவா இருக்கலாம், இல்லாட்டி இது ட்ரூவா இருக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இதே இது நம்ம அண்டுல ரன் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணி ரன் பண்றோம், நமக்கு ட்ரூன்னு வருது. ஏன்னா இதுல இந்த கண்டிஷன் மட்டும் கரெக்ட், இந்த கண்டிஷன் தப்பு. ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்பு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். 2மே தப்பா இருந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸாம்பிள் இங்க நான் 17ன்னு வைக்கிறேன். இப்போ இந்தியன் சிட்டிசனும் கிடையாது, ஏஜும் 18 ஆகல. இப்போ ரன் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவும் மேட்ச் ஆகல, இந்த இதுவும் மேட்ச் ஆகல, இந்த இதுவும் மேட்ச் ஆகல, 2மே மேட்ச் ஆகல. அப்போ ஓவராலாவே தப்பு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா போதும்னு நினைக்கிற இடத்துல ஆர் யூஸ் பண்ணலாம். எனக்கு 2மே நடக்கணும்னு நீங்க நினைக்கிற இடத்துல அண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நாட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வேரியபிளுக்கு நேமுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு நாட் சிம்பிள் போட்டு விட்டுறேன். இப்போ என்ன ஆகுது, எரர் வருது, நாட் cannot be applied to int அப்படின்ட்டு. ஓகே, இது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா, நாட் என்ன பண்ணுன்னா அதோட ரிவர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ஒரு நம்பருக்கு ரிவர்ஸ் இங்க அப்ளிகபிள் ஆகாது.
நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துடலாம். நாட் இந்த இடத்துல என்ன பண்ணிரும் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ரிவர்ஸை மாற்றி விட்டுரும். இப்போ இந்தியன் சிட்டிசனில் ஃபிக்ஸ்டாக என்ன இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸோட ரிவர்ஸ் என்ன, ட்ரூ. அப்போ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ ஆயிரும் மொத்தமாக. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். சப்போஸ் இந்த நாட்டு நான் போடாட்டி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் நாட்டு போடாட்டி டைரக்டாக ஃபால்ஸ் வேல்யூவை எடுத்து ட்ரூவான்னு பார்க்கும். அப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஆனால் நாட்டு போட்டேன் அப்படின்னா ஃபால்ஸை எடுத்து அதோட ரிவர்ஸ் கண்டுபிடிச்சி ட்ரூன்னு மாற்றி அதுக்கப்புறம் இதை ட்ரூவாக மாற்றி நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். இந்த மாதிரி தான் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் டாட் ஆப்ரேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏஜ் ஆஃப் பர்சன் போட்டு டாட் வச்சு பார்ப்போம். நம்மளுக்கு மெயினாக மெத்தடு கிளாஸ் எதுவுமே வரல. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெறும் நேம்ஸ் தான் வருது. இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். பட் ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெத்தட்ஸ் கிளாஸஸ்லாம் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இப்போ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய அது கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் இது அரேக்கு யூஸ் பண்ணுவோம், இது மெம்பருக்கு, இது பேராந்தசிஸ், இதெல்லாமே கிரேட்டர் தேன் லெஸ் தேன், இதெல்லாமே ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு, அண்டு, ஆறு, லாஜிக்கல், அசைன்மெண்ட் இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. மல்டிபிள் டிவிஷன் இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இன்னும் இதை கவர் பண்ணல, நம்ம இதை கவர் பண்ணல, இது டெர்னரி கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். பட் பேசிக்காக இப்போ சொன்ன வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெர்னரி ஆப்ரேட்டர் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிஷன் சொல்ல போகிறேன். என்ன கண்டிஷன்னா இந்தியன் சிட்டிசன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இங்கே போயிட்டு எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லாட்டி இங்கே போயிட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் வந்து பூலியன் வேல்யூ, ஸோ ஒர்க் ஆகாது. ஏஜ் ஆஃப் பர்சன் கொடுக்கணும். எஸ், ஒர்க் ஆயிடுச்சு. இங்கே செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. எஸ், ஐ நோ. ஜஸ்ட் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னோட ஆன்சர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? அதனால நான் ஸ்ட்ரிங் வைக்கிறேன். நம்மளோட ஆன்சர் இன்ட்டாக இருந்தால் இன்ட் வைக்கலாம், ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட் வைக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் வைக்கிறேன். ஈக்குவலுக்கு அங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிஷன் அசைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் ஆஃப் பர்சன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது இந்த இடத்துல கண்டிஷன். ஸோ இது கண்டிஷன். ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எலிஜிபிள்னு வரணும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு வரணும். ஸோ கொஸ்டின் மார்க் கோலன் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே கீவேர்ட்ஸ். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு எலிஜிபிள் அப்படின்றது நேம்ல போய் ஸ்டோர் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ நாட் எலிஜிபிள் அது கொண்டு போய் நேம்ல ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நேமை இங்க பிரிண்ட் பண்றேன். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. நாட் எலிஜிபிள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன் நாட் எலிஜிபிள்? ஏஜ் ஆஃப் பர்சன் என்ன 17. 17 18ஓட பெருசா இருக்கணும், இல்லை ஈக்குவல்ட்டா இருக்கணும். ஸோ ஃபால்ஸ், நாட் எலிஜிபிள். சப்போஸ் இந்த இடத்துல 17க்கு பதிலாக 21 வைக்கிறேன், ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எலிஜிபிள். ஏன்னா 21 வயசு இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து 18 வயசுக்கு மேலதான் இருக்கான். ஸோ எலிஜிபிள் வருது. ரொம்பவே சிம்பிள் தான். இதை நீங்க நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டு நேமை பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டைரக்டா Ctrl+X இல்லாட்டி Ctrl+C காப்பி பண்ணிட்டு இங்கேயே கொடுக்கலாம். செமிகோலன் மட்டும் எடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணலாம். இப்பயும் சேம் ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு கண்டிஷன்
அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன நடக்கணும், சப்போஸ் அந்த கண்டிஷன் தப்பா இருந்தா, அதாவது மேட்ச் ஆகலாட்டி என்ன நடக்கணும், அதெல்லாம் நீங்க சொல்லணும். இதுல நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் மார்க் ஞாபகம் வச்சுக்கணும், கோலன் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்துதான் கோலன் வரணும். கொஸ்டின் மார்க்ல நடக்கிறது ட்ரூ, கோலன்ல நடக்கிறது ஃபால்ஸ். கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி என்ன இருக்கணும், கண்டிஷன் இருக்கணும். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.